வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களே, நான் உங்கள் இந்துஜா. இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிற இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு கண்ணுக்கே தெரியாத கிருமினால லட்சத்தில் உயிரை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கிட்டே நம்மளை நாமளே பாதுகாக்கணும்னா மிக முக்கியமானது, மிக அவசியமானது யோகா பயிற்சி. இதை நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்தில் ஒரு 30 வினாடிகள் இந்த யோகா பயிற்சிக்குன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா உங்களை நீங்களே கண்டிப்பாக COVID-19 என்ற ஒரு அவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ்லேருந்துட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது ப்ரோன்ஹாசனாஸ் பற்றி. எதுக்கு ப்ரோன்ஹாசனாஸ் என்றால், இந்த உயிர் போகிறதுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான ரீசன் மருத்துவத்துறையில் இருக்கிற மேஜரான எல்லாரும் சொல்கிற ஒரே காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால. இயற்கையாக நம்ம பாடியில் வர ஆக்சிஜன் நம்மளை எப்போ கம்மியாகுதோ அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸில் டிபெண்ட் பண்ணுறோம். இயற்கையாக கம்மியாக இருக்கும் போது நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸில் டிபெண்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நம்ம பாடிக்கு கரெக்ட் டைமில் ரீச் ஆகலைன்னா ஒரு உயிர் லூஸ் ஆகுது. ஸோ இயற்கையாக நம்ம பாடியில் ஆக்சிஜன் பூஸ்ட் பண்ணணும். ஸோ இயற்கையாக பூஸ்ட் எப்படி பண்ணுறது, அதுதான் ப்ரோன்ஹாசனாஸ் மூலமா. இன்னைக்கு நம்ம ஒரு 7 வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரோன்ஹாசனாஸ் பார்ப்போம். ப்ரோன்ஹாசனாஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி, யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று யோகா ஆசனாஸ் நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட பண்ணலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக யோகா ஸ்டுடியோ போகணும், யோகா அகாடமி போகணும், இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணணும், அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நீங்கள் இண்டோர்லேயே கூட பண்ணலாம். உங்கள் வீட்டு பால்கனி இல்லை டெரஸில் இல்லை உங்கள் வீட்டு பெட்ரூமில் சன்லைட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை வீட்லேயே ஹால்லேயே கூட நீங்கள் பண்ணலாம். மேஜர் நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி 3 hours முன்னாடியே, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்துருக்கணும். ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் நீங்கள் பண்ணலாம். செகண்ட் யோகா பண்ணுறதுக்குன்னு யோகா மேட் தேவை. நிறைய பேர் யோசிப்பீங்க, இல்லை யோகா மேட் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்லேயே ஒரு ஈவனான சர்ஃபேஸ், உங்கள் வீட்டில் பாய் இருந்துச்சுன்னா பாயில் கூட பண்ணலாம், கார்பெட் இருந்துச்சுன்னா கார்பெட்டில் பண்ணலாம், பிளாங்கெட் இருந்துச்சுன்னா திக்கான பிளாங்கெட்டில் கூட பண்ணலாம். எனி ஈவன் சர்ஃபேஸில் நீங்கள் பண்ணலாம். தேர்ட், இஃப் உமன் உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ஆனாக இருந்துச்சுன்னா ப்ரோன்ஹாசனாஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி அந்த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம ப்ரோன்ஹாசனாஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகபாத ஷலபாசனா. உங்கள் ஹேண்டால் ஒரு ஃபிஸ்ட் மேக் பண்ணுங்கள். கட்டை விரலை உள்ளே வச்சுட்டு மற்ற 4 விரல் அதுக்கு மேலே அண்ட் சின்ன ஃப்ளோருக்கு டச் ஆகி இருக்கணும். இந்த ஃபிஸ்ட்டை உங்கள் தொடைக்கு கீழே வச்சுக்கோங்க. 2 ஹேண்ட்லேயும் நீங்கள் ஃபிஸ்ட் மேக் பண்ணி 2 தொடைக்கு கீழே வச்சுக்கணும். இப்போ ஸ்லோவாக உங்கள் ரைட் லெக்கை எவ்வளோ ஹையாக முடியுமோ அவ்வளோ ஹையாக ரேஸ் பண்ணுங்கள். ஒரு 10 countsக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீதிங் ஈவனாக இருக்கணும், டோ வெளியில் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் உங்கள் லெஃப்ட் லெக்கை மேலே தூக்குங்க. ஸ்லோவாக நீஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 10 countsக்கு ஹோல்ட் பண்ணணும். டோஸ் வெளியில் பாயிண்ட்டாக இருக்கணும். ப்ரீதிங் ஈவனாக இருக்கணும். 10 countsக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணலாம். த்விபாத ஷலபாசனா. இப்போது 2 லெக்கையும் நீங்கள் ரேஸ் பண்ணுங்கள். நீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சின் அப்பையும் உங்கள் ஃப்ளோரை டச் ஆகிருக்கணும். 10 countsக்கு ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தனுராசனா. பாம்ஸ் உங்கள் செஸ்ட்டோட க்ளோஸாக இருக்கணும். நீஸை பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹேண்டால் உங்கள் ஆங்கிளில் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி 2யும் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். தலை மேலே நோக்கி இருக்கணும். அப்புறம் அந்த பொசிஷனும் ஒரு 10 countsக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். டோட்டலாக ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். டோஸ் வெளியில் பாயிண்ட்டாக இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். 10 countsக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனா. கோப்ரா போஸ். உங்கள் பாம்ஸ் செஸ்ட்டோட க்ளோஸாக இருக்கணும்.
ஸ்லோவாக உங்கள் அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். எல்போஸ் பெண்டாகி தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. டோஸ் வெளியில் பாயிண்ட்டாக இருக்கணும். உங்கள் த்ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அந்த பொசிஷனை ஒரு 10 கவுண்ட்க்கு ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்காசனா. சேம் பாம்ஸ் வந்துட்டு உங்கள் செஸ்டோட க்ளோஸராக இருக்கணும். உங்களோட ஹிப் ரீஜனை மட்டும் மேலே தூக்குங்க. அந்த பொசிஷனை ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஹையாக பாசிபிளோ அவ்வளோ ஹையாக மேலே தூக்கிட்டு அந்த பொசிஷனை ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மக்கராசனா, crocodile போஸ். இதில் உங்கள் பாம்ஸை வந்துட்டு உங்கள் கன்னத்தில் வச்சுட்டு எல்போஸ் ரெண்டும் டுகெதராக இருக்கணும். எல்போஸ் உங்கள் பாடியிலேருந்து ஃபாராக இருக்கணும். அந்த பொசிஷனை ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீதிங் நார்மலாக இருக்கும். 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகிறது ஊர்துவமுக ஷவனாசனா. ஸ்லோவாக உங்கள் அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். நீஸ் வந்துட்டு ஃப்ளோருக்கு மேலே இருக்கணும். இது புஜங்காசனோட சிமிலராக இருக்கணும், ஆனால் இதில் நீஸும் மேலேயாக இருக்கும். 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த 7 வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரோனாசனா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாலாசனாவில் ரெஸ்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமாகவே பண்ணலாம். 20 to 30 minutes இந்த 7 ஆசனாஸே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிப்பீட் பண்ணி கூட பண்ணலாம். ஜஸ்ட் அந்த 3 ரூல்ஸை வந்துட்டு பிரெயினில் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட். ஒரு 20 to 30 minutes 24 மணி நேரத்துக்கு நம்ம பாடிக்காக ஒதுக்கி வைக்கிறதுல அதிக பெனிஃபிட்ஸ் வருது. ஸோ ப்ளீஸ் இந்த ப்ரோனாசனாஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நன்றி. வீடியோ போட்டியர்களே.